ஹலோ விஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது சவுதியை பற்றி தான். சவுதியில் முன்னாடிலாம் எப்படி இருந்து வாழ்ந்தாங்க மக்கள், இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சவுதினாவே நம்ம மக்களுக்கு எல்லாமே ரியலான ஒரு விஷயம் ஞாபகத்து வரும். அதுதான் அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் பயங்கர ஒரு கடுமையாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் எவ்வளோ கடுமையாக இருந்ததுன்றதை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மற்ற நாடுகளுக்கு போகும்போது அங்குள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. முக்கியமாக நார்மலாக ஒரு நாடுகளுக்கு போகிறவங்களுக்கும் இல்லை பன்னிமித்தமாக போகிறவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியா அங்குள்ள சட்டத்திட்டங்கள் சொல்லுவாங்க. அதனால அங்க எப்போதுமே எச்சரிக்கையா போவோம். முக்கியமா வளைகுடா நாடுகள்ல அரபிக்கண்டைகள்ல ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி அறிவுறுத்தி தான் போவாங்க. இந்த சவுதி அரேபியா பற்றி சொல்லும் போது முக்கியமா ஒரு பயத்தையும் ஒரு எச்சரிக்கையாவே சொல்லப்படும். இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியும் கொடுக்கும். அதை பிரதிபலிக்க விதமாவே நம்ம வேலைக்கு போற அந்த நிறுவனங்களே சில எச்சரிக்கையை கொடுப்பாங்க. அதாவது எதெல்லாம் கொண்டு வரலாம் எதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அந்த நிறுவனங்களே சொல்லிவிடும். அது மட்டும் இல்லாம ஆட்சியாளர்கள் பற்றி எந்த ஒரு கருத்துமோ எழுதவோ சொல்லவோ கூடாது அப்படின்றதையும் எச்சரிக்கையா சொல்லிடுவாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முறையா சவுதிக்கு இறங்கும் போது மிகவும் தர்ம சங்கடமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது முக்கிய காரணம் என்னன்னா, அங்க சவுதி அரேபியாவில் அந்த விமான நிலையத்தில் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. இதனால போற பயணிகள் எல்லாமே பயங்கர அவதிப்படுவாங்க. முக்கியமா ஒவ்வொரு பயணிகளையும் நிப்பாட்டி அவங்களை எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, பல மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிப்பாட்டி வைப்பாங்க. ஏன் எதுக்கு நிப்பாட்டுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா நிப்பாட்டி வைப்பாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி வைப்பாங்க. பைகள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது 1-2 அதாவது நம்ம சிடி அல்லது போட்டோ புக் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சீடிகள் நாங்க செக் பண்ணிட்டு அப்புறமா தரணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சீடியை யாரும் வாங்கறதுலாம் திரும்ப போக மாட்டாங்க. எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க வாங்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க அதுல ஏதாவது ஒரு சின்ன போட்டோ இருந்தா கூட நம்ம மாட்டிப்போம், நம்ம திரும்ப வாங்க போகும்போது மாட்டிப்போம் அப்படின்றதால அந்த சீடியை கூட போய் வாங்க போக மாட்டாங்களாம். அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா வந்திருப்பாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஃபிளைட் இறங்கின பிறகு எந்த வரிசையில் நிக்காம எல்லாமே திணறுவாங்க. முக்கியமா அதிகாரிகளுக்கே அவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தது. அதனால ஒரு வரிசையில் நீண்ட நேரம் நின்று இருப்பாங்க. ஆனா அந்த வரிசையில் என்ன நடக்குன்னு தெரியாது. உடனே இந்த வரிசையில் இன்னொரு வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் போனா அதுல ஒரு 3 மணி நேரம் இப்படி ஒருத்தர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் காக்க வச்சிருவாங்க. சில நேரத்தில் ஒரு நாள் ஃபுல்லா காக்க வச்சிருவாங்களாம். இது மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல கசகசா சர்வசாதாரணமா பயன்படுத்தப்படுது. ஆனா சவுதி அரேபியால கசகசா ஒரு போதைப் பொருளா அறியப்படுது. அதனால இந்தியாவில இருந்து யார் இந்த சவுதி அரேபியாவுக்கு போனாலும் இந்த கசகசாவை மட்டும் எடுத்து வரக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையா சொல்றாங்களாம். இது அங்க உள்ள சட்டத்துல முக்கியமான ஒரு சட்டம். இது ஒரு போதைப் பொருள் அப்படின்றத இன்னும் அந்த சட்டத்துல அங்குள்ள சட்டத்துல இடம்பெற்று இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி முத்தவாக்கல். இந்த முத்தவாக்கல்ன்றது முக்கியமான ஒரு அதிகாரிங்க. சவுதிக்கு போறவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கும் இந்த முத்தவாக்கல்னா யார் அப்படின்னு. இந்த முத்தவாக்கல் தான் சவுதி அரேபியால முழு ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தவங்க. மிக முக்கியமான ஒரு அதிகாரிங்க. அதாவது போலீஸை விட மிகவும் அதிகாரம் படைச்சவங்க தான் இந்த முத்தவாக்கல். பின்னாடி என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா மதத்தை பாதுகாக்கிறவங்க தான் இந்த முத்தவாக்கல். முக்கியமா அந்த காலகட்டத்தில் கடைகளில் புத்தகம், அதாவது குமுதம் போன்ற புத்தகம் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த புத்தகத்தில் வர அட்டைப்படத்திலிருந்து உள்ள சின்ன சின்ன பெண்கள், அதாவது சின்னதா சேலை விலகி இருந்தா கூட எல்லாத்தையும் கரியை பூசிட்டு அந்த புத்தகத்தை விற்பனைக்கு உள்ளாக்குவாங்க. மற்ற மதத்தினர்கள் சாமி படம் வச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்துருது. இதனாலேயே மற்ற மதத்தினர் யாருமே வழிபடுறதுக்கு பயந்துருந்தாங்க. இது போன்ற பயமுறுத்தல அவங்க வச்சிருந்த சின்ன சின்ன படங்கள் கூட இந்த வெளியாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது மறைச்சு வச்சு தான் வழிபட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு மத காவலர்கள் என்ன சொல்லக்கூடிய இந்த முத்தவாக்களுக்கு அதிகார பலம் இருந்தது. அவளை கண்டா வெளியில உள்ளவங்க இருந்து இஸ்லாமியர்கள் இருந்து எல்லாமே பயந்து இருப்பாங்கன்னா பாத்துங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சிறைக்கு அனுப்புவாங்க. முக்கியமா தொழுகை நடக்கிற நேரத்தில் யாராவது சுற்றி செஞ்சா உடனடியாக கைது பண்ணுவாங்க. முக்கியமா இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி சுற்றி செஞ்சா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம மாற்று மதத்தின இந்த நேரத்தில் ரொம்ப அமைதியா கடந்து போகணும். அதாவது இஸ்லாமியர் தொழுகை செய்ததை மதிச்சு அமைதியா போகணும். இல்ல அப்படின்னா இதுக்கு கைது செய்யப்படுவாங்க. இது கூட பரவாயில்ல, அங்க உட்கார்ந்து அதாவது தொழுகை நேரத்தில் அந்த நேரத்தில் யாராவது வாகனத்தில் உட்கார்ந்தா கூட அவங்களையும் பிடிச்சி விசாரணை பண்ணுவாங்கன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு கடுமையான சட்டம் இருக்குன்ட்டு. இதனால தான் முத்தவாக்கல் வராங்க அப்படின்னாவே உடனடியா அந்த இடத்துல கால் செஞ்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா இது எப்படி உணர்றது அப்படின்னா, திடீர்னு அவங்க வராங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்தினர் வேகமா நடந்து போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஓகே அவங்க முத்தவாக்கல் வந்துட்டாங்க அப்படின்ட்டு நம்மளும் வேகமா நடந்து போயிடணும். அப்படி இல்லைன்னா உடனடியாக கைது செய்யப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா பயங்கரமான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க. முக்கியமா ஆண்கள் கையிலையோ இல்ல கழுத்திலையோ தங்க ஆபரணம் அணியக்கூடாது, கையில கயிறு கட்டக்கூடாது. தப்பி தவிர மோதிரம் மாற்றம், தப்பி தவிர கயிறு கட்டிருக்கோம் அப்படின்னா உடனடியாக அவங்க கைது செய்யப்படுவாங்க. இல்லைன்னா பறிக்கப்படும், உடனே பறிச்சிருவாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய பதில் சொல்ல வேண்டி வரும். இதெல்லாம் தவிர இதுல ஒருத்தர் சொல்றாரு, அதாவது அந்த காலகட்டத்தில் அவங்க முத்தவாக்கல் வரும்போது நாங்க அனைவரும் உட்கார்ந்தோம். திடீர்னு முத்தவாக்கல் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் தான் நாங்க என்ன பண்ண தெரியாம எல்லாரும் வண்டியில இருந்து இறங்கி ஓடணும். அந்த ஓடுற நேரத்தில் ஹெட்லைட் ஆஃப் பண்ணல. இப்போ நாங்க அங்கேயிருந்து பார்த்தா பேட்டரிலாம் ஃபுல்லா இறங்கி போயிருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டியை தெளிட்டு நாங்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பா புர்கா அணிஞ்சிட்டு தான் வெளில போகணும். அப்படி அணியலன்னா மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா அபயா, அதாவது பெண்கள் தலையில அணியக்கூடிய அந்த அபயா கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் வெளியில சாதாரண போக முடியாது. கணவன், அண்ணன், தம்பி இப்படி யாராவது கூட இருந்தா மட்டும் தான் வெளில போக முடியும். ஆனா முக்கியமா வெளியான்களோட போக கூடாது. அப்படி வெளியான்களோட அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கடுமையான தண்டனை கிடைக்கும், கைது செய்யப்படுவாங்க. இதுவரையிலும் இந்த சட்டம் சவுதியில இருக்கு. முக்கியமா பெரிய மால்களுக்குள்ள வியாழன், வெள்ளி ஆகிய விடுமுறை நாட்கள்ல திருமணம் ஆகாதவங்க, குடும்பம் இல்லாதவங்க இந்த மால்களுக்குள்ள
இந்தியாவுக்குள்ள நுழைய முடியாது. அந்த காலகட்டங்களில் வீடியோ பார்க்கறது ரொம்ப அரிது. அதுக்காக வந்து சீடிகள் அங்கங்க வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஆனா சில ஊர்கள் வந்து சுத்தமா தடை செய்யப்பட்டிருக்கு. அதையும் தீரி வித்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாகக்கூடும். மறைச்சு வச்ச இந்த பொருள் பிடிபட்டது அப்படின்னா முத்தாக்களிடம் மாட்டி பெரிய ஒரு தண்டனை வந்து கிடைக்கும். முக்கியமா பாரபட்சம். அதாவது நம்ம நாட்டில இருந்து வேலைக்கு போறவங்களுக்கும் அங்கே இருக்கிற சவுதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதாவது சவுதியை பத்தி ஒருத்தர் அங்க வேலை செஞ்சவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சவுதியில நான் ரொம்ப நாளா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப நான் ஒரு நிறுவனத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா சவுதி அங்க வந்து ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிருந்தாரு. இப்ப சவுதி என்ன பண்ணுவானா, அவன் தொழுகை நேரத்துல திடீர்னு அவன் வெளில வந்து போவாரு. அவர் வந்து 3 மணி நேரம் வரவே மாட்டாரு. இது தொடர்ந்து டெய்லி நடந்துட்டே இருந்தது. ஆனா அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், இது மாதிரி ஏன் நீங்க அடிக்கடி போறீங்க, சீக்கிரம் வந்து வாங்கன்னு சொன்னேன். ஆனா இது வந்து கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா ஒரு கட்டத்துல வந்து மேனேஜர்ல போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் இந்த விஷயம் பெரிய விசுரூபம் எடுத்தது. இப்ப முத்தாக்களிடம் அவன் வந்து சொல்லிட்டான், அதாவது என்ன வந்து மசூதிக்கு போகணும்னு சொல்றான், தொழுகை வேணாம்னு சொல்றான் அப்படின்னு அவன் வந்து போட்டு கொடுத்துட்டான். இதனால இனி சவுதிக்கே வர முடியாத அளவுக்கு எனக்கு பாஸ்போர்ட்ல ரெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால தான் பெரும்பாலான சவுதிகள் வந்து வேலைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமலும் முழு நேரமும் வேலை இடத்துல வந்து வேலை செய்யாமலும் இருந்திருப்பாங்களாம். ஆனா இதெல்லாம் வந்து மேலாளர் வந்து மேனேஜர் வந்து கண்டுக்கவே மாட்டாங்களாம். இதை கண்டுக்கிட்டானா அப்போ வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கல் வந்து ஏற்படும். இதனாலே அமைதியா வந்து இருந்திருக்காங்க. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து அப்துல்லான்றவர் ஆட்சிக்கு வந்தாரு. 1990களுக்கு பிறகுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டது சவுதியில. அப்துல்லா என்றவர் தான் 2005 ஆட்சிக்கு வந்தாரு. இதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சவுதி அரேபியா கொண்டது. மன்னர் அப்துல்லா காலகட்டத்தில் தான் மதக்காரர்களுக்கு சுத்தமா அதிகாரம் பறிக்கப்பட்டது. அதிகாரம் இல்லாம ஆக்கினாரு. முத்தவக்கல் நேரடியாக யாரையும் கைது செய்யக்கூடாது. காவலர்கள் அழைச்சி புகார் மட்டும் தான் கொடுக்கலாம். முக்கியமா பெண்கள் இடத்துல அதிக முன்னேற்றத்தை வந்து கொடுத்தாரு. குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அவர் வந்து உருவாக்கினாரு. ஆனா தற்போது வர முற்றிலும் பெண்கள் சுதந்திரம் கிடைக்காட்டியும் இது எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். அது எப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டதுன்னா, உலகின் மிகப்பெரிய பெண்கள் பல்கலைக்கழகத்தை வந்து ஆரம்பிச்சாரு சவுதியில. அப்துல்லா ஆட்சி காலத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் இதுதான். முக்கியம் பார்த்தீங்கன்னா 1970களில் ஆண்களுடைய படிப்பு சதவீதம் வந்து 15%, பெண்களுடைய படிப்பு சதவீதம் வந்து 2% தான் இருந்தது. ஆனா தற்போது நிலைமை தலைகீழா வந்து இருக்குது. ஆண்கள் 98%, பெண்கள் வந்து 95% படிப்புல வந்து இருக்காங்க. இதை முக்கியமா கவனிக்க வேண்டியது, மேலை நாடுகளுக்கு சென்று படிக்கிறவங்கள பெண்கள் தான் மிகவும் அதிகம். முக்கியம் அப்துல்லா காலத்துல மிகப்பெரிய அளவுல பெண்களுக்கு அரசியலே வாய்ப்பு கொடுத்தாரு. கலந்தாய் கூட்டங்களில் கலந்துக்கிறதுல இருந்து ஒரு அமைச்சரையும் அப்துல்லா நியமிச்சாரு. அதுக்கு அடுத்ததான் வந்த இளவரசர் முகமது பின் சல்மான் மிகவும் வேகமா நடைபெற்றாரு. அதாவது அவர் வந்து 1 மடங்கு வந்து அதிகாரத்தை கொடுத்தாருன்னா இவர் வந்து 10 மடங்கு மாற்றத்தை கொடுத்தாரு. வந்த உடனே 3 விஷயத்தை அறிவிச்சாரு. ஒன்னு, பெண்களுக்கான வாகன ஓட்டுநர் உரிமை வந்து கொடுக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிக அளவுல பெண்கள் பணியில் அமர்த்துறாரு. மூன்றாவது வந்து முதல்ல உருவாக்கிய ஒரு ரோபோ வந்து பெண் ரோபோ வாங்குறாரு. இந்த 3 விஷயமும் பெண்களுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிறாருன்றத வந்து ஒரு அத்தியாவரமா வந்து எடுத்துக்கலாம். அப்துல்லா காலத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு முழு சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருக்கு. அதாவது பெண்கள் வந்து வெளில நடமாட முடியாது, பெண்கள் வெளில வர முடியாது, பெண்கள் வேலை செய்ய முடியாது, பெண்கள் வந்து டோட்டலா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஓட்டுரிமை கூட கிடையாது. ஆனா அப்துல்லா காலத்துல வந்து தான் ஓட்டுரிமை கொடுத்து அவங்களுக்கு பல விதமான விஷயங்களையும் வந்து பெண்களை மெல்ல மெல்ல வெளில கொண்டு வந்தாரு. மால்கள் ஆரம்பிச்சு பல வணிக நிறுவனங்களையும் இப்ப பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுலயே வந்து புர்கா போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆடை கட்டுப்பாடு தற்போது தளர்த்தப்படும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. முக்கியமா பொழுதுபோக்கு வந்து திரையரங்கு வந்து அமைக்கப்படும் சொல்றாங்க. 1970க்கு முன்னாடி வந்து திரையரங்கு வந்து இருந்தது. அதுக்கு பிறகு திரையரங்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்துக்களோ இல்ல வேறு மதத்தினரோ வந்து ரிசோர்ட் பிடிச்சி, அதாவது இத்தரகா பிடிச்சி தான் வந்து அவங்க கொண்டாட முடியும். ஆனா இப்போதைக்கு தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை எல்லாமே வந்து வீட்டிலே கொண்டாடுறாங்க. ஆனா தற்போது வர இதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இருந்தாலும் அரசோட மென்மையான போக்கு தான் மக்கள் இப்ப பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கொண்டாட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா விமான நிலையம். விமான நிலையத்தில் வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் போனா 1 மணி நேரத்திலேயே வந்து எல்லா ஸ்கேனும் வந்து முடிஞ்சு, எல்லா இமிகிரேஷன் முடிஞ்சு வெளில வந்து வந்துடலாம். முக்கியமா சந்தேகம் ஏற்பட மட்டும்தான் வந்து திறந்து காமிக்க சொல்லுவாங்க. அது கூட வந்து முக்கியமா விமான நிலையத்திலே வந்து அதிக பெண்கள் வந்து பணியில் அமர்த்த போறதா சொல்லிருக்காங்க. ஹிந்தி, உருது, மலையாளம் அப்படின்னு வேறு மொழிகள், அதாவது எந்த ஒரு மொழி பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையில வந்து எடுத்திருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஐரோப்பா மாதிரி வந்து நகரம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முக்கியமா ஐரோப்பாவில் தான் மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் வந்து இருக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்ல வந்து பார்க்கிறதுக்கே பிரமிப்பா இருக்கும். இப்ப அது மாதிரி நகரத்தை வந்து உருவாக்கத்துக்கு முற்படுறாங்க. சவுதியின் வருமானத்துல வந்து எண்ணெய்க்கு அடுத்தபடியா சுற்றுலாதலம் தான் வந்து இருக்குது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னா, மின்சார கார்களும் காற்றாலைகளும் மிகப்பெரிய அளவுல உலக அளவுல எரிபொருள் தேவை குறைச்சிருக்கு. இதனாலேயே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுக்கு மாற்ற தான் வந்து இப்ப சுற்றுலாதலத்தை வந்து அமைக்க ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி சம்பாதிக்கிறதுக்கு வந்து முறையான நாடு இங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தலைகீழ மாறி இருக்குது. எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி சேர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வரியும் கிடையாது. எந்த நபர்கள் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாத்துக்குமே வரி. இது எல்லாமே முன்னாடி இல்லாம இருந்தது. இப்ப எல்லாத்துக்கும் வரி போட்டு ஜிஎஸ்டி மூலமா வருமானத்தை வந்து ஈட்டுறாங்க. விசா வழங்குதல் ஆரம்பிச்சு வேலையை விட்டு வெளில வர வரைக்கும் அனைத்துமே ஜிஎஸ்டி போட்டு இப்ப வரியை வந்து குவிக்கிறாங்க. எண்ணெய் வளத்துல இன்கம் குறைஞ்சதால இப்ப வேறு வழியில சவுதி அரேபியா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதாவது அதை வந்து ஈடுகட்ட முடியலையா. இப்ப அதனாலதான் வந்து இப்ப சுற்றுலாதலம் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. தற்போதைய சவுதியோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, மணியை வந்து அதிகமா சேமிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இதுக்கு முக்கிய ஒரு திட்டம் தான் இப்ப வந்து ஜிஎஸ்டி, அதாவது வரி மற்ற நாடுகளை பார்த்து அதே மாதிரி வரி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இன்னும் சில நாட்கள்லாம் அங்க இருக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்போது தான் வந்தாதான் நம்ம வந்து அங்க வாழ முடியும், அங்க வேலைக்கு போக முடியும். இல்லைன்னா 30% ஜிஎஸ்டி செலுத்துற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் தாண்டி இப்ப
இப்ப பன்னாட்டு பள்ளிகள் வந்து 35% வரலையும் மூடுறாங்களாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அங்குள்ள வெளிநாட்டர்கள் வந்து சமாளிக்க முடியாம அவங்க குடும்பத்தை வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்புறாங்க. அதே சமயம் இப்ப மாறாம எந்தெந்த விஷயம் நடைமுறையில் இருக்குன்னு பார்க்கலாம். தொழுகை நேரங்களில் இப்போ வந்து கடைகள் வந்து மூடுறாங்க. ஆனா இது மற்ற நாடுகளில் கிடையாது. அது மட்டும் கிடையாது, மெக்கா மெதினா போன்ற நகரங்களுக்குள்ள வந்து வேற்று மதத்தினர் செல்ல முடியாது. அது மட்டும் கிடையாது, கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் வந்து வேற மதத்தினருக்கு வந்து இதுவரை அனுமதி கிடையாது. இது கூட பரவாயில்ல, பெண்கள் இன்னும் புர்கா வந்து அணிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதாவது உணவகங்களில் போகும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருமணம் ஆகாதவங்க குடும்பத்தாரிடம் வந்து உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட முடியாது. தனியாக தான் வந்து உட்கார்ந்து சாப்பிட முடியும். முக்கியம் பார்த்தீங்கன்னா வெளியே செல்லும் போது எக்மா வந்து கண்டிப்பா கொண்டு போயிருங்க. அதாவது அடையாள அட்டையை. அப்படி அடையாள அட்டை கொண்டு போகல அப்படின்னா கண்டிப்பா கைது செய்யப்படுவீங்க. அதுக்கு பிறகு அந்த நிறுவனம் வந்து உங்களுடைய எக்மாவை அடையாள அட்டையை காட்டினா மட்டும்தான் நீங்க வந்து வெளில வர முடியும். இன்னைக்கும் ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுவதோ இல்ல எழுதுவதோ கூடாது. அப்படி செஞ்சா அதுக்கு கடுமையான தண்டனை வந்து கிடைக்கும். முக்கியமா நீங்க வந்து கருத்து சுதந்திரம் எவ்வளவு எத்தனை கிலோன்னு தான் கேட்கணும். அந்த அளவுக்கு இங்க வந்து கருத்து சுதந்திரம் கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம்னா அந்த அரசே வந்து முன் வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. மக்கள் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நாட்டு சட்டத்தை வந்து எப்ப வந்து மாத்துறாங்களோ அப்பெல்லாம் சந்தோஷப்படணும். ஏன்னா அவ்வளவு கடுமையான சட்டம் வந்து இருக்குது. இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு பெண் வந்து மேல மொட்டை மாடியில நடனம் போட்டிருக்காங்க. அந்த நடனம் போட்ட பெண்ணை கூட வந்து கைது செய்யறாங்க. அதனால ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். தற்போது முகமது பின் சல்மான் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சிட்டு வருது. முக்கிய காரணம் 8 கால் பாய்ச்சல்ல வந்து பயங்கரமா முன்னேறிட்டு இருக்காரு. அதாவது உலக நடப்புகளை ஃபுல்லா கண்காணிச்சிட்டு இருக்காரு. உலக நாடுகள்ல இருந்து என்னென்ன தேவையோ அனைத்துமே கொண்டு வரதுக்கு முற்படுறாரு. ஆனா அதே சமயம் வரியை வந்து பல மடங்கு வந்து நிர்ணயிக்கிறாரு. இதனால மிகப்பெரிய அளவுல மற்ற நாடுகளை பார்த்து அதே மாதிரியே வந்து இப்ப அந்த நாடுகளும் மாறப்போகுது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அங்க வந்து பெட்ரோலிய தேவை குறைஞ்சி இப்ப வந்து மின்சார கார்கள் தான் வந்து முக்கிய ஒரு காரணம் சொல்லப்படுது. இனி சவுதிக்கு போறவங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. ஓகே, மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.